ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2024ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி சார்பாக நடைபெற்ற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம், சரிங்களா, அதுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஏஓ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச்ஓ அந்த போஸ்டிங்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்சர் கீயில் ஜென்ரல் தமிழுக்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இந்த அவங்க கேட்டதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாகவே கொஷின் பேப்பர்ஸ் போடுவோம். நிறைய டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம் அப்புறம் வந்து கோர்ட் எக்ஸாம் நடக்கிற கொஷின் பேப்பருக்கெலாம் ஆன்சர் கீ டிஸ்கஷன் வீடியோ போடுவோம். அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு வேணும்னாலும் நீங்கள் அதுக்கான ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோ போடுவோம். இப்போ வாங்க 100 கொஷின்ஸ் ஜென்ரல் தமிழில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் கீ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருகன்னு சொல்லிட்டு ஃபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேக்ஸ்க்கு வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தொலை நகல் இயந்திரம் அப்படின்னு வந்து பெயர் இருக்கும். இப்போ தொலை நோக்குனா அது வந்து டெலஸ்கோப் அந்த மாதிரி மீனிங் போயிடும். தொலை நகல் இயந்திரங்கிறது தான் சரியான ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல்லை தருகன்னு சொல்லிட்டு மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாஸ்க்குங்கிறது நமக்கு தெரியும், முகக்கவசம் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம், சரிங்களா, முகக்கவசம். அடுத்து பாருங்கள், ஊரின் பெயர்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணணும், அதாவது சுருக்கமாக அதோட ஊரை இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்டில் கடைசியாக பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கோயம்புத்தூர் அதை வந்து சுருக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், கோவை அப்படின்னு வந்து சொல்லுவோம். தமிழ்நாட்டிலே நிறைய மாவட்டங்களுடைய பேர் இந்த மாதிரி சுருக்கமாக இருக்குது. இந்த அடுத்து பாருங்கள், திருச்சிராப்பள்ளி இதை வந்து நம்ம திருச்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம். கும்பகோணத்தை வந்து பார்த்திங்கன்னா குடந்தை அப்படின்னு வந்து நம்ம சுருக்கமாக சொல்லுவோம். இதே மாதிரி மன்னார்குடி அப்படிங்கிற ஊருக்கு அதை சுருக்கமாக சொன்னால் என்ன பேர் வருங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், சரியான நிறுத்தல் குறியீடு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் என்ன இருக்குன்னா, அடடா இவ்வளவு சிற்பங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அடடா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியக்குறி வருது. ஸோ 4 ஆப்ஷனில் சிம்பிளாக பார்த்தாலே தெரியுது, ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் ஆச்சரியக்குறி இருக்குது. அதை ஈஸியாக நம்ம வந்து பிக் பண்ணிடலாம். இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. எங்கே ஆச்சரியக்குறி வரணும், எங்கே நிறுத்தல் குறியீடு வரணும், எங்கே கேள்வி இது வரணும், இல்லை எங்கே கமா வரணும், நம்ம அதை முதல்ல படித்து பார்த்து நம்ம அர்த்தம் புரிஞ்சிட்டாலே போதும். இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் அதே மாதிரி தான், நிறுத்தல் குறியீடு சரியாக இருக்கணும். முதல்ல அதை படித்து பாருங்கள். சேரர்களின் பட்ட பெயர்களில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லி, வெற்பன், அப்புறம் வந்து மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கேள்வி மாதிரிலாம் கிடையாது, இது வந்து ஒரு செய்தி, சரிங்களா. அப்போ கடைசியில் கண்டிப்பாக வந்து புள்ளி நிறுத்தல் குறியீடு தான் முடியும். ஏக்கும் டிக்கு மட்டும் தான் நிறுத்தல் குறியீடு இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், பெயர்களில் அதுக்கு அடுத்தே கமா போட்டிருக்காங்க. அந்த 3 பேர் தான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 பெயர்களுக்கும் இடையில தான் கமா வரணும். ஆனால் அவங்க பெயர்களிலிருந்தே கமா கொடுத்துருக்காங்க. மலையம்மானுக்கு அப்புறமும் கமா கொடுத்துருக்காங்க. போன்றவைங்கிறது ஒரு பெயர் கிடையாது. அப்போ டி மட்டும்தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்குக்கும் உண்டான சரியான பொருள், அதாவது நம்ம வார்த்தையாக பேசுவோம், ஆனால் அதுக்கு எழுத்து வழக்கில் சரியான வார்த்தைகளை எழுத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிரட்டையில் நீத்து பாக்கை வடித்து நீட்டினான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, மேல் கஞ்சி தான் அதில் இருக்கக்கூடியது. மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்து அதே மாதிரி தான், சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்றல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தென்றல் அப்படின்னு வந்து நம்ம அது சொல்லுவோமே தவிர, ஆனால் அப்படி சொல்ல மாட்டோம். தென்றல்னு தான் நம்ம சொல்லுவோம். லூன்னு வந்து நம்ம முடிக்க மாட்டோம். தென்றல் வீசியது, தென்றல் வீசியதுங்கிறது தான் சரியான பதில். அடுத்து வந்து பாருங்கள், காலத்தை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். அதாவது இனிமே தான் அவன் வேலையை செய்ய போகிறான், சரிங்களா. அவன் ஏற்கனவே செய்தான், அதனால சம்பளம் வாங்கிட்டான்னா அவன் செஞ்சு முடிச்சிட்டான், இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா பரவாயில்ல. அவன் வேலை செஞ்சான்னா ஊதியம் வாங்குவானே, அது வந்து எதிர்காலம், சரிங்களா. ஸோ 3 காலத்தையும் கரெக்டாக இது பார்க்கணும். அப்புறம் வந்து பாருங்கள், விண், கோல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலை, அப்புறம் வந்து மீன்கிற சொற்களை கொடுத்து இதில் எது சரியான சொல்லாக இருக்குது 2 சொற்களை இணைத்தால் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி பாருங்கள், அதிலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன்வெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. இதே விண்வெளி அப்படின்னு இருந்திருந்தால் அது வந்து சரியாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து தவறு. அப்புறம் வந்து விண் மாலை கொடுத்துருக்காங்க, அப்படி கிடையாது. ஆனால் விண்மீன் அது வந்து இருக்குது. நட்சத்திரங்களை வந்து விண்மீன் அப்படின்னு வந்து நம்ம அழைப்போம். ஸோ சி தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள், பொருத்தமான காலத்தை இது பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஈஸி தான். குமரன் மலையில் நனைந்தனன், அதாவது நினைந்துட்டாப்ல, அப்போ வந்து அது இறந்த காலம். ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். அடுத்து உரைத்த அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் தருக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல் எப்போவுமே கட்டளையிடுவது போல்
இருக்கும் பகுதி மட்டும்தான் வரும், அடிச்சொல் மட்டும்தான் எப்போவுமே வரும். ஏற்கனவே இலக்கண வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அப்போ உரை அப்படின்னு தான் வரும். சரிங்களா? அடுத்து கேலிச்சித்திரம் என்றால் என்ன? வினா சொல்லாத மாற்றணும். அப்போ வந்து கேலிச்சித்திரம் என்றால் என்னன்னு தான் வந்து அதுக்கு சரியான கேள்வியாக இருக்கும். அதே மாதிரி முதல் ஆழ்வார்கள் டேஷ் பெயர் அப்படின்னா எத்தனை பெயர், எப்படி பெயர், எங்கு பெயர்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பர்சன்ஸ், அப்போ எத்தனை பெயர் அப்படின்னு தான் கொஷின் இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், குயிலுக்கு இது வந்து இணைப்பு சொல்ல வந்து நிரப்பணும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் அப்படிங்கிறதான் சரியான பதில். ஏன்னா அது தெரியாது, அதனால தான் இது போய் இதுன்னு ரீசன் சொல்கிறாங்க. அடுத்ததை பாருங்கள், அது ஒவ்வொரு 4 வார்த்தையும் நீங்கள் அந்த அண்டர்லைனில் வச்சு பார்க்கணும். எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் இது பண்ணிக்கணும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில், ஏன்னா நம்ம மரத்தை வளர்ப்போம், வளர்த்தா தான் மழை பெய்யுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து நான் உணர்ந்துட்டேன், அதனால நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு. அடுத்து வந்து பாருங்கள், அது குளுந்தாழை. இதை வந்து பார்த்திங்கன்னா இதை அது வந்து இது என்னத்தோட இதில் வரும்னு பார்த்திங்கன்னா கரும்பின் நுனிப்பகுதியை தான் வந்து பார்த்திங்கன்னா கொழுந்தாழை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், கொள்க குறைக. இதை வந்து கேட்டிருக்காங்க. இலக்கண குறிப்பு நம்ம ஏற்கனவே இலக்கண குறிப்புக்கும் ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்கோம். கொள்க குறைகங்கிறது வியங்கோல் இணைமுற்று. அடுத்து இருபொருள் தருக. படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிக்கல்னு சொல்லலாம், நடக்கக்கூடிய படிக்கல்னு சொல்லலாம், படித்தல் அதையும் வந்து சொல்லலாம். அடுத்து நகைங்கிறது வந்து புன்னகை, அதாவது சிரிக்கிற விஷயத்தையும் சொல்லலாம். ஆபரணம் அணிகலன கூடயும் நம்ம நகைன்னு வந்து சொல்லுவோம். அடுத்து கூவல்ங்கிறது நீர்நிலைன்னு அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம். பள்ளம் அப்படிங்கிறதையும் கூவலை குறிக்கும். அடுத்து உலை இந்த சிறப்பு லகரத்தில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு அதுக்கு எது சரியான 2 பொருள் வருது அப்படிங்கிறத வேறுபாடை வந்து சொல்லணும். முதல் உலை இருக்கிறது உழைக்கக்கூடிய உழைப்பை குறிக்குது. அடுத்த உலை சோற்றுக்கு நம்ம வைக்கக்கூடிய குலை கொதிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மன்னிக்கணும், உலை கொதிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த உலை. சரிங்களா? அடுத்து மடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து குறில் நெடில் அதை 2 வச்சு அதுக்கு வேறுபாடை கேட்டிருக்காங்க. அப்போ மடு அது வந்து நெடிலில் மாற்றினா என்ன வரும்? மாடு. ஈஸியான ஒன்று தான். ஸோ இதை நீங்கள் கன்வே பண்ணையிலே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின அப்படிங்கிறதான் சரியான பதில். அடுத்து வந்து பாருங்கள், காரணங்கள் சரியா தவறான்னு வந்து கேட்டிருக்காங்க. முதல் காரணம் கூற்று என்னென்னா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவுமாக தமிழர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காரணம் அந்த பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இராணுவத்தில் வலு சேர்க்கும் பெருமையுரியவர்கள் தமிழர்கள்னு கொடுத்துருக்காங்க. 2மே சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த கொஷின் பாருங்கள், ஒரு 3 தொடர்கள் கொடுத்து அதில் எது சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பாருங்கள், இருந்த இடத்திலிருந்தே பணச்சீட்டை எடுப்பதை எளிதாக்கி மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்குதல் மற்றும் சுற்றுலா தலங்களாகும். அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துலேருந்தே பணம் இது பண்ணுறதை வந்து சொல்லியிருக்காங்க. அது சரிதான். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முடியும், நம்ம ஜிபேலாம் இன்னமும் யூஸ் பண்ணுறோம். ஃபோன் நம்பரை வச்சு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போ நம்ம அனுப்பிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஆவண வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. திறன் அட்டை என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேபி அக்செப்ட், ஆனால் ஆவண தவறு. சரிங்களா? அப்போ அதில் இருக்க ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். அடுத்து மீடியா. இதுக்கு ஆங்கில சொல் வந்து பார்த்திங்கன்னா ஊடகம். அதே மாதிரி சைடு எஃபெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்க விளைவுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறிப்புகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கல். சரிங்களா? அடுத்து அகலாய்வுக்கு அது மாதிரி ஒன்று இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது. தண்டருள் என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. குளிர்ந்த கருணை. நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம சமய முன்னோடிகள் இது போகையில் ஆழ்வார்கள் பற்றிலாம் பார்க்கையில் இந்த வார்த்தைகள் அடிக்கடி வரும். தண்டருள்ங்கிறது குளிர்ந்த கருணை. திங்கள் இது வந்து சிலப்பதிகாரத்தில் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். திங்கள் அப்படிங்கிறது நிலவை குறிக்கும். அடுத்து திருமறைக்காடு என்று அழைக்கப்படுவது எந்த பகுதியை குறிக்கும்னா வேதாரண்யத்தை குறிக்கும். அடுத்து கூட்டு பெயர்கள். ஒரு விஷயம் தனிமையாக இருக்கிறதுக்கும் கூட்டாக இருக்கிறதுக்கும் அதுக்கான பெயர்கள் மாறுபடும், அதை கேட்டிருக்காங்க. ஆடு கூட்டமாக இருந்தால் ஆட்டு மந்தை அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஆட்டு கூட்டம்னு எழுதிடக்கூடாது, மந்தை. கல் அதே மாதிரி இதாக இருந்தால் கூட்டமாக இருந்தால் குவியல் அப்படின்னு வந்து அதற்கு பெயரும். பழங்கள் நிறையா இருந்தால் அதுக்கு வந்து குலை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி தான், எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். மிகப்பெரிய சாண்டிகோ மீனை பிடித்தார் அப்படி கிடையாது, சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தாருங்கிறது தான் சரியான பதில். அடுத்து பேசும்
பேசவும் தமிழ் மொழி படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கிடையாது. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படிங்கிறதான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்தாலே அந்த 4 தான் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாருங்கள், சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது அப்படிங்கிறது தான் சரியான பதில். இப்போ மற்றதெல்லாம் படிச்சிங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது, பறவை இனத்தை சார்ந்து வாழும் சிட்டுக்குருவி கூடு கட்டும், இப்படிலாம் கொடுப்பாங்க. நம்ம படிக்கையில் எது சொற்றொடர் அருமையாக உச்சரிப்பு சரியாக வருதோ அதுதான் சரியான பதில். அடுத்து ஒரு ஓர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல சரியாக வருங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓர் அப்படின்னு வந்து இருக்குது. இருன்னு முடியுதுன்னா அதுக்கு அடுத்து வர சொல் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தாக இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் உயிரெழுத்து இருக்காது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒன்று. இப்போ முதல்ல பாருங்கள், ஒரு இலக்கியம், இலக்கியம்ங்கிறது ஈனா, ஈனா வந்து உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி இரு இருக்கிறது சரி. 2 சென்டென்ஸில் தான் அந்த மாதிரி வருது. சரிங்களா? இதை வச்சு இப்போ வந்து பாருங்கள், தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் சிலப்பதிகாரம் தான் சரி. அப்போ கடைசிக்கு பார்த்தீங்கன்னா தமிழினத்தால் ஒன்றுபடும்ங்கிறது கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தாலே தெரியும். இப்போ இதுலேயும் பாருங்கள், ஓர் இரவு, இரவுங்கிறது ஈனா, அது வந்து உயிரெழுத்து. அப்போ இரு வந்து சரி. அந்த எந்தெந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள், இதில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பகலுக்கு ஒரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பதில் டி தான். ஸோ ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் வந்து இது பண்ணலாம். அதேமாதிரி ஒரு அழகிய சிற்றூரில், இதில் வந்து குளம், இதில் வந்து அழகியக்கு பக்கத்தில் தான் ஓர்னு வரும். ஓர் அழகிய, ஏன்னா அது வந்து ஆனா வந்து உயிரெழுத்து. ஸோ இப்படி ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி பொறுத்துக்கெல்லாம் வந்தால் ஃபஸ்ட் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்சரை ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணணும். இதில் ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது பாருங்கள், விச்சை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கல்வி, இது வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி பரிதி அப்படிங்கிறது கதிரவன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 3க்கு வந்து 1ங்கிறது தெரியும். அப்புறம் வந்து ஈல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தலும், வெறுப்புங்கிறது மலையையும் குறிக்கும். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு எனும் சொல்லின் வந்து பொருள் தருங்கன்றாங்க. ஒரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழகு அப்படின்னு பொருள் இருக்குது. அடுத்து அதே மாதிரி தான் இதுவும் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும். பொக்கிஷம்னா செல்வம்னு நமக்கு தெரியும். பரிங்கிறது குதிரை தெரியும். இல்லை ரொம்ப ஈஸியாக சூரன்னா வீரன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணாலே நீங்கள் ஆன்சரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். சிங்காரம்ங்கிறது அழகு. அடுத்து வந்து பிழையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க. புத்தகத்தை எடுத்தவன் அவன் அல்லன், இது அடிக்கடி வர ஒன்று. அவன் அல்லன், இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தும் பாருங்கள், அதே தான் கேட்டிருக்காங்க. பிழையற்ற தொடரை இது பண்ணி பானையை உடைத்தது கண்ணன் அல்லன், அல்லன் அதுதான் வந்து முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், ஹிப்பாலஸ் என்பவர் பருவ காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினான்னு சொல்லக்கூடாது, உணர்த்தினார்கள். அதெல்லாம் அது ரெண்டுலேயுமே கல்கள்னு முடியுது. கடைசி 2 கிடையாது. உணர்த்தினார் அதுதான் வந்து சரி. அடுத்து காமராஜர் ஐயா பற்றி ஒரு கூற்று கொடுத்து ஒரு சென்டென்ஸ் பேரா கொடுத்து அதை வச்சு கொஷின் கேட்குறாங்க. காமராஜர் ஐயா வீட்டுக்கு ஒரு சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தங்கை அழைத்துக்கிட்டு முன்னாடி போகிறாரு. அங்கே வந்து காமராஜர் ஐயா கவனிக்கிறாரு. என்னப்பா யார் பார்க்க வந்தீங்கன்னு அன்போடு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாங்க, அண்ணனுக்கு வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்லுது, எங்கள் அண்ணனுக்கு வந்து தேர்வுக்கு பணம் கட்டணும், அம்மாவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த சிறுவி கேட்கும்போது அம்மா அனுப்பிவிட்டார்களான்னு காமராஜர் ஐயா கேட்குறாங்க. இல்லை நாங்களாக தான் வந்தோம், அம்மா வந்து அப்பளம் விற்கிறாங்க, வீடு வீடாக போய் விற்கிறாங்க, அதில் வர வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க ஐயான்னு அந்த குழந்தைகள் வந்து கூறுறாங்க. அதை கேட்டதும் வந்து பார்த்திங்கன்னா மாடி ஏறி சென்று பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஐயா வந்து கொடுக்குறாங்க. மறுநாள் வந்து குழந்தைகள் வந்து காமராஜர் ஐயாவை தேடி வந்து, ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்தாங்க ரசீதுன்னு அம்மா காட்ட சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து காமராஜர் ஐயா வந்து மனம் நெகிழ்ந்தார், இதுதான் வந்து குறிப்பு. இதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. காமராஜர் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் யாருன்னா சிறுவன் சிறுமி, அவங்க தான் வந்தாங்க. இந்த நிகழ்வுனால எந்த பண்பு அவருடைய சிறுவனுக்கு எந்த பண்பு மேலோங்கி இருந்துச்சுன்னா நேர்மை, நேராக வந்து கேட்டுட்டாரு. சரிங்களா? ஸோ நேர்மை தான். அடுத்து மறுநாள் குழந்தைகள் வந்து காமராஜர் மனம், குழந்தைகளை வந்ததும் காமராஜர் மனம் எப்படி இருந்தால் நெகிழ்ந்தார். பரவாயில்ல, அந்த ரசீதை சொன்னபடி எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக. சிறுவனும் சிறுமியும் எதற்காக வீட்டுக்கு வந்தாங்கன்னா தேர்வுக்கு பணம் கட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அவர் செய்த உதவி வந்து பணம் கொடுத்து உதவினார். ஸோ ஈஸி தான். ஸோ 5 கொஷினுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க. பூட்டுங்கதவுகள், இதுக்கு பூட்டும் கூட்டல் கதவுகள், ஏன்னா இங்கு வந்திருக்கு. அப்போ பூட்டு கதவுகள்னு போட்டக்கூடாது, பூட்டும் அது வந்து இம்மு வரும். அது வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும். பிரித்தெழுதுக. அடுத்து வந்து பொய்ய அகற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொய் கூட்டல் அகற்றும் அப்படின்னு தான் பிரிக்கணும். அடுத்து நலமெல்லாம்னு கொடுத்துருக்காங்க. நலம் கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது தான் சரியானது. ஊக்கம், அதோடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஊக்கம்னா ஆக்டிவாக இருக்கிறது. அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் சோர்வு. கீழேயும் பாருங்கள், அடுத்து எதிர்ச்சொல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு பொறுத்து கேட்டுருங்க. அதுலேயும் ஊக்கம் இருக்குது. அப்போ சிக்கு வந்து சோர்வு 2 ஒரு ஆன்சர் இருக்குது ஈஸியாக. இப்போ வந்து அணுகு அப்படின்னு இருக்குன்னா விலகு, ஐயம்னு இருக்குன்னா தெளிவு, இந்த மாதிரி ஆப்போசிட்டில் உண்மைனா போய் ஈஸியாகவே தான் இருக்குது. அப்போ நீக்குதல் இதனுடைய எதிர்ச்சொல்னா சேர்த்தல்.
அதே மாதிரி பொருந்தாத சொல் வந்து கேட்டிருக்காங்க. கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு இருக்குது. எல்லாமே வந்து ஸ்டேட்டோட பேர். இலங்கை அப்படிங்கிறது மட்டும் ஒரு நாட்டுடைய பெயர். அப்போ அதுதான் தவறான ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், அவன், அல்லன், அவன், அல்லல், அல்ல, இதெல்லாம் வந்துருக்கு. அல்லீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது. அப்போ அதுதான் தவறான ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, படித்த இது வந்து இறந்த கால பெயரச்சம். இதுவுமே நம்ம ஈஸியாக சொல்லியிருக்கோம். படித்த பெயரச்சம்னு கொடுத்துருக்காங்க. பெயரச்சம் வந்து பகுதி கூட்டல் ஆனான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ படித்த அதுதான் வந்து எடுத்த நேரம் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் படித்த அதுலேயே வருது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். படித்த மாணவன், படிக்கும் மாணவி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து மரபு பிழை இல்லாத தொடரைய காகம் வந்து என்ன பண்ணுன்னா கரையும்னு நமக்கு தெரியும். மயில் வந்து அகவும். சரிங்களா, குயில் தான் கூவும். ஸோ மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. வானம்பாடி பாடும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம எது எதுக்குன்னு நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். காகம் கரையும், மயில் அகவும். அடுத்து வந்து பாருங்கள், உபதேசம். இதோட பிறமொழி சொல்ல வந்து நீக்கிட்டல் சொல்லுவாங்க. உபதேசம் அதுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து சரியான தொடர். கண்ணகி சிலம்பு அணிந்தால், அதுதான் வந்து பெண்பால் அந்த இதில் வரும். அணிந்தால் அதுதான் வந்து சரியான பதில். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எது சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈஸியாக இருக்குது. பேங்க் அப்படிங்கிறது வங்கி. சரிங்களா, செக்குங்கிறது காசோலை வரும். ஆனால் அவங்க கடன் அட்டைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. அப்படியே ஒவ்வொன்றும் பாருங்கள், டிஜிட்டலுக்கு பணத்தாள்னு கொடுத்துருக்காங்க, நிறைய தப்பாக இருக்குது. பேங்க்குக்கு வங்கிங்கிறது தான் சரியான ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், அதே மாதிரி பேச்சாற்றலுக்கு எலாகேஷன் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரியாக இருக்குது. முழக்கம்ங்கிறது ஸ்லோகன் அந்த மாதிரி வரும். ஒற்றுமைக்கு யூனிட்டி. துணிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வரும். ஸோ இது வந்து மற்றதெல்லாம் தப்பாக இருக்குது. இதுதான் சரியாக இருக்குது. அதேமாதிரி டெபிட் கார்டுக்கு வந்து பற்று அட்டை, அதுதான் வந்து சரியான ஆங்கில சொல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒலி வேறுபாடு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சொல்லணும். வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர் அப்படின்னு வந்து குறிக்கும். சரியான பொருள். அப்புறம் பறவை, இந்த பறவை, 2 ராணாக்கு வித்தியாசமாக இந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் முதல் பறவை வந்து கடலை குறிக்கும். இது வந்து நமக்கு தெரியும். ஆனால் 2வது பறவைக்கு புல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ நானுமே இப்போ தான் பார்க்குறேன். புல் அப்படின்னு இருக்குது. இது வந்து எந்த அர்த்தத்தை குறிக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வந்து அதே மாதிரி தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாலே தெரியும். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே கவனித்து பார்த்தாலே தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பெருசாக சேஞ்ச் இருக்காது. சரிங்களா, மணமக்களை வாழ்த்தினான். ஸோ இல்லை, எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள், ஆமாம், இதில் வந்து பாருங்கள், மணமக்களை அதில் வந்து சொல்லியிருக்காங்க 3 சுழினா வரும். சரிங்களா, ஸோ 2 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் இருக்குது, 2வது ஆப்ஷனில் வந்து இல்லை. அதே வந்து வாழ்த்தினான் அதில் வந்து ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு ஆப்ஷன் இதானாலும் ஆன்சர் மாறிக்கும். சரிங்களா, ஸோ வேறு எதுவும் இதில் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, அதே மாதிரி மனம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம்க்கு வந்து 2 சுழினா, அந்த மணமக்களைங்கிறதுல வரதில் 3 சுழினா வரும். சரிங்களா, ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இது பண்ணுங்கள். திருமணத்துக்கு வந்து 3 சுழினா வரும். அதில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பொருளை தரும் பல சொற்களை இணைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் எது சரின்னு அணி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வனப்பு, இது வந்து இணையும். சரிங்களா, அணி அது வந்து வனப்புங்கிறது சரியான ஒன்று. அடுத்து வந்து வந்து பார்த்திங்கன்னா சூம்பல், அப்புறம் வந்து சிவியல், அவியல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்கன்னா, கெட்டுப்போன காய்கறிகள் வகைகளை வந்து நம்ம அப்படி தான் சொல்லுவோம். சூம்பி போயிடுச்சு, சிவியல் ஆகிடுச்சு அப்படின்னு. அடுத்து கடல், இதுக்கு வேறு என்னென்ன பொருள் வரும்னா முன்னீர், இதை நம்ம பார்த்தாலே சொல்லிடுவோம். அதே மாதிரி பௌவம், இது வந்து நம்ம சொல்லுவோம். இங்கிட்ட ஆலியும் இருக்குது, ஆனால் பக்கத்தில் சக்கரம் கொடுத்துருக்காங்க, அது வந்து அதனால் பொருந்தாது. ரெண்டுமே வந்து அதுக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும். அடுத்து வேறு சொல்ல வச்சு பெயரச்சம் கேட்டிருக்காங்க. பெயரச்சம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பகுதி கூட்டல் உயிரெழுத்து ஆனா வந்து அதில் வரும். இப்போ வந்து பெற்று, இதை வந்து பெற்ற ஆனால வந்து முடிகிற மாதிரி இருக்கும். கூட்டல் ஆனா, பகுதி கூட்டல் ஆனா. அதே மாதிரி வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. பொறி அப்படி வந்தது பொறித்த, இதோட ஆர்டர் போடுறது பொறி. இப்போ வருகைக்கு வந்து பார்த்திங்கன்னா வா அப்படின்னு இருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். இப்போ மயங்கிக்கு வந்து மயங்குன்னு இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாமே தப்பாக இருக்குது. ஆனால் பொறித்த அதுக்கு வந்து பொறிங்கிறது சரியாக இருக்குது. ஆடினான், இதனுடைய வேர்ச்சொல் வந்து கட்டளையிடுற மாதிரி ஆடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து குமை, இதை வந்து வினை முற்றாமனா குமைத்தன அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வினைமுற்று வந்து கான் அப்படின்னு கண்டான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஈஸி தான். அடுத்து அகரவரிசை. அகரவரிசை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இலக்கண வீடியோஸில். அகரவரிசைக்கு முதல்ல உயிரெழுத்துகள் முதல்ல வந்தால் அதுக்கு முன்னுரிமை தரணும். 4 சொற்களில் உழவு, ஏர், இது 2 தான் உயிரெழுத்து. சரிங்களா, அதில் ஊனா தான் முதல்ல வரும், ஏனா அப்புறமா வரும். அப்போ ஃபஸ்ட்டு உழவு, 2வது ஏர். அப்புறம் மண், மாடு இருக்குது. அதில் மாமா, ரெண்டுமே மானா வரிசையில் இருக்குது. அப்போ முதல்ல வெறுமா, அப்புறம் வந்து மா, ஈஸியாக எழுதிடலாம். அடுத்ததுலேயும் பாருங்கள், உடுக்கை அப்படிங்கிற ஒரு
உயிரெழுத்து மொதல் வார்த்தையில் வருது. அப்போ அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்புறம் வந்து காக்கா கிக்கி குக்கு வரிசையெல்லாம் கிடையாது. ஒரு கானா இருக்குது. அப்புறம் வந்து மானா, அப்புறம் வந்து பானா வரிசையில் பிடித்தல் அது வந்து கடைசியில் வரும். சரிங்களா? இல்லை மா தான் வரும். அப்போ வந்து பால வந்து பார்த்திங்கன்னா பிடித்தல் வருது பானா வரிசையில். மாக்கு வந்து மகுடி தான் இறுதியில் வரும். ஸோ கவனமாக இது பண்ணுங்கள். அடுத்தும் பாருங்கள் எல்லாமே உயிரெழுத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆனா அவனா ஈனா ஈயனா வரிசையில் போனாலே தெரியும். அழகு இசை உரிமை ஏற்றம்னு ஈஸியாக போட்டு போயிடலாம். அடுத்து சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீடு பண்ணாலே தெரியும். மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் பொதிகைன்னு வராது. பொதிகை மலையில் அகத்தியர் மலை வாழ்ந்தார்னு இருக்க தப்பு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீடு பண்ணாலே தெரிஞ்சிடும். ஆன்சர் ஈஸி தான். அடுத்து தின் அப்படின்னு வந்து 2 இது கொடுத்து கேட்டிருக்காங்க. 3 சுழி இன் வந்தால் வலிமையை குறிக்கும். 2 சுழி இன் வந்தால் சாப்பிடக்கூடிய உணவை குறிக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். குவிந்து குவித்து அப்படின்னு இருக்குது. இதில் இந்த குவிந்து குவித்து இந்த 2 வினையும் வேறுபடுத்துகிற சொற்றொடர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. அவருக்கு வந்து நிறைய குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். மறுபடியும் அகர வரிசை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களில் இருக்குது. அப்போ ஆனா அவன வரிசையில் போனாலே வந்து எது இருக்கோ அதை மேட்ச் பண்ணால் போதும். ஆ உ ஏ ஐ ஓ அந்த வரிசையில் அடுக்குனா போதும். அடுத்து வந்து சரியான வினா வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா சாப்ட் வங்கியில் வந்து உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் வந்து பெப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அப்படிங்கிறது தான் கேட்கணும். ஏன்னா மனிதர் கிடையாது. அப்போ யாதுங்கிறது தான் சரியான பதிலாக இருக்கும். அடுத்து தமிழர்களின் வீர விளையாட்டு ஏர் தழுவுதல் ஆகும். அப்போ இதுக்கான வினா எப்படி எழுதுவோம்னா தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படின்னு கேட்குறது தான் சரியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லில் நார் உரித்தல் இதோட உவமை கேட்டிருக்காங்க. அது வந்து முடியாத ஒன்று. கல்லில் போய் நம்மளால் நார் உரிக்கவே முடியாது. அப்போ வந்து இயலாத செயல் அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியானதாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள் செய்வினை தொடரை கண்டறியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கயல்விழி படித்து மகிழ்ந்தால் அது வந்து தனக்கு தானே இது பண்ணிக்கிற மாதிரி கயல்விழி படித்து மகிழ்ந்தால் அப்படிங்கிறது தான் இருக்கும். இதே பிறவினைனா அவனை திருந்த செய்தான் மன்னிக்கணும். அவனை திருந்த செய்தான் அது வந்து அது இன்னொருத்தர் அதில் வராங்க. சரிங்களா? ஸோ வந்து அவனை திருந்த செய்தான் அப்படிங்கிறது தான் பிறவினை இது. அடுத்து பசுமரத்தாணி போலங்கிறது மனதில் ஆழமாக பதித்தல். அது வந்து மனதில் இல்லை எளிமையாக பதிந்தல்னாலும் அதுக்கு சரியாக இருக்கும். மனதில் பதித்தல்ங்கிறது தான் சரியான பதில். அடுத்து ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. அது வந்து கற்பனையில் சொல்கிற மாதிரி. அவனை நினைத்து உரலை இடித்தது வந்து எண்ணமும் செயலும் ஒத்து வராமல் ஏதோ எங்கேயோ நினச்சிக்கிட்டு எங்கேயோ வேலை பார்க்குற மாதிரி. அடுத்து வாலண்டியர்ஸ் இது வந்து ஆர்வலர்கள் அப்படின்னு முன்னாடி வரவங்க. அவங்க தான் வாலண்டியர்ஸ்க்கு சரியான கலைச்சொல். அடுத்து வந்து பாருங்கள் கிளைமேக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தட்ப வெப்பநிலை வெதருக்கு தான் வானிலை. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நிறைய பேர் கிளைமேக்ட்னா வானிலை போட்டிருப்பீங்க. ஸோ யாராவது தப்பாக போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து காணொலி கூட்டம் இது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து வந்து என்னோடய ஊருக்கு வருவாயா அப்படிங்கிற கேள்விக்கு வராமல் இருப்பேனா கேள்விக்கு கேள்வியாகவே பதில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வினா எதிர் வினவுதல் விடை. அப்புறம் வந்து இது செய்வாயாங்கிற வினாவுக்கு நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. அடுத்து வந்து கடைக்கு போவாயான்னு கேட்குறதுக்கு போக மாட்டேன்னு மறுத்து கூறுவது வந்து மறைவிடை. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 100 கொஷினுக்கு ஆன்சர் கீ பார்த்துட்டோம். ஸோ ஜென்ரல் சயின்ஸுக்கு வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். தமிழ் இலக்கண வீடியோஸ் எல்லாத்தோட ப்ளேலிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள். அரம்சை டெஸ்ட் பேட்ச் இருக்குது எழுதுங்க. உங்களுக்கு யாருக்காவது என்னோடய தமிழ் இலக்கண பிடிஎஃப் வந்து வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.